மாமா, உணர்ச்சி வசப்பட்டு அந்த மாதிரி முடிவு எடுக்காதீங்க. ஆமா சூர்யா, உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கிற எந்த ஒரு முடிவா இருந்தாலும் அது தப்பாதான் போகும். யோசிச்சு முடிவெடுப்பா. நல்லா யோசிச்சுதான் முடிவெடுத்திருக்கேன். என் குழந்தைக்கு, இந்த வீட்டுக்கு புஷ்பா நல்ல பொண்ணாதான் இருப்பா. மாப்பிளைக்கு ரொம்ப நல்ல மனசு. அது மட்டும் இல்ல, புஷ்பாவோட வாழ்க்கைக்கு இனி நான் தான் பொறுப்பேற்றுக்கணும். சார், நான் தான் சார் உங்களுக்கு நன்றி சொல்லணும். நம்ம நாளைக்கு நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம். ஐயா சாமி, இதுதான் என் குலசாமி ஐயா. என் பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்திட்டீங்க. உங்களுக்கு காலை தொட்டு விடாத தப்பு இல்லையா? என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? அவசரத்துல எடுத்த முடிவு சரியா இருக்காது சூர்யா. நான் சொல்றது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இந்த புஷ்பா இதுக்காக தான் இந்த டிராமாவெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. நான் சொல்றது தயவு செஞ்சு கேளுங்க சூர்யா, ப்ளீஸ். Stop it! உன் லிமிட்டை ரொம்ப கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்க. இனிமே இந்த வீட்டு பக்கமே வராத. கிளம்பிங்க இருந்து. சொல்றல்ல, வெளியே போ. சூர்யா, நீங்க என்ன வேணாலும் திட்டுங்க. அத பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. தயவு செஞ்சு உங்க முடிவை மட்டும் மாத்திக்கோங்க. இந்த புஷ்பா ஒரு பெரிய ஃப்ராடு. அவ சொல்ற எதையும் நம்பாதீங்க ப்ளீஸ் சூர்யா. தயவு செஞ்சு உங்க முடிவை மாத்திக்கோங்க சூர்யா. இங்க பார், என் பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு. என் குழந்தை கேட்டதாலதான் நான் உன்னை வீட்டுக்குள்ள வரவே சம்மதிச்சேன். இப்பவும் என் குழந்தைக்காக நீ எப்ப வேணாலும் வரலாம். ஆனா தேவையில்லாம புஷ்பா விஷயத்துல நீ தலையிட்ட, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அதே குழந்தைக்காக தான் நானும் கேக்குறேன் சூர்யா. ப்ளீஸ் சூர்யா, கொஞ்சம் உங்க முடிவை மாத்திக்கோங்க ப்ளீஸ். அதான் சொல்றேன்ல, கிளம்பு. சூர்யா ப்ளீஸ் சூர்யா ப்ளீஸ். சொல்றேன்ல, கிளம்பிக்க இருந்து. மாமா